நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. ரீசெண்டாக மூணார், மறையூர், காந்தலூர் இந்த பகுதியில் சுற்றுலாலாம் முடிச்சுட்டு உடுமலைப்பேட்டை போனால் கவர்மெண்ட் பஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்தோம். அன்னைக்கு காலையில் 6 மணின்னு ரோபோ சங்கர் ஸ்டார்ட் பண்ணுவார்ல, அதே மாதிரி அன்னைக்கு மணி சாயங்காலம் 6 மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்களும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பஸ்ஸு சென்னைக்கு போகிறதுக்கு வரும். இன்னைக்கு சண்டே ஏதாவது பஸ்ஸெலாம் விட்டுருப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு பஸ்ஸு வந்தது, பொள்ளாச்சி டு சென்னை. எஸ்சிடிசியில் நான் ஏசியில் ஃபுல் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஆகா தெய்வம் கண்ணெதிரே வந்து நிற்குதுடான்னு பேகை தூக்கிட்டு ஓடணும். டிரைவர் அங்கேருந்தே கையை காமிச்சு, ஒருவேளை மழை பெஞ்சிக்கு இருக்கிறதுனால மழையில் நினைஞ்சிக்கிட்டு வராத, அங்கேயே இரு, பஸ்ஸை நான் அங்கே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரோன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, தம்பி பஸ்ஸில் டிக்கெட் ஃபுல்லு தம்பி, வேறு பஸ் இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனும் சரி, உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டும் சரி, டூரிஸ்ட் பயணிகளால் நிரம்பி வழியுது. சரி, பிரைவேட் பஸ்ஸில் ஏதாவது ஒரு டிக்கெட்டை போட்டு சென்னைக்கு போய் சேரவுன்னு டிக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் சம்பளத்தை டிக்கெட் ரேட்டாக கேட்குறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கவர்மெண்ட் சைடு தான் பஸ் இல்லைனாலும் பிரைவேட் சைடு எக்கச்சக்கமான பேருந்துகளை இந்த சைடு இயக்கி டூரிஸ்ட் பயணிகளுக்கு நல்ல சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டிக்கெட் ரேட்டை மட்டும் கொஞ்சம் கரிசனம் காட்டினா நல்லா இருக்கும். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு போங்க.